Asus ரெண்டு புதிய லேப்டாப் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. Asus Zenbook Pro Duo and Zenbook Pro அப்படினு சொல்லிட்டு இந்த லேப்டாப்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு ஸ்கிரீனோட இது வருது. ஒன்னு வந்து பிரைமரி டிஸ்ப்ளே, இன்னொன்னு வந்து செகண்டரி டிஸ்ப்ளே. சோ இது மாதிரியான டிஸ்ப்ளே கொண்ட லேப்டாப்பை வேற எந்த ஒரு நிறுவனமும் அனௌன்ஸ் பண்ணல அப்படினு கேட்டிங்கனாக்கா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி Apple வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுல டச் பார் அப்படினு சொல்லிட்டு இதுல கொண்டு வந்தாங்க. டச் பார்னா இவ்வளவு பெரிய டிஸ்ப்ளே இருக்காது. செகண்டரி டிஸ்ப்ளே ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அதுல நம்ம வந்து பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து இப்போ வீடியோ அல்லது ஆடியோ அல்லது போட்டோ எடிட் பண்ணும்போது அதுக்குரிய மாற்றங்கள் பண்ண முடியும். அப்புறம் மியூசிக் பார் அதில் இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள் தான் அதில் பண்ண மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ப்ரொடக்டிவிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அந்த டச் பார் வந்து கிடையாது. ஸோ இப்போ Asus வந்து இதை ரொம்ப பெரிய லெவலில் கொண்டு போயிருக்காங்க. இப்போ இந்த மெயின் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாக்கா 15 இன்ச் டிஸ்பிளே. இதில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ரீன் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் ப்ளஸில் நம்ம மல்டி டாஸ்க் பண்ண முடியும். ஆப் வந்து ஸ்விட்ச் பண்ண முடியும். இல்லது நம்ம இங்கே யூஸ் பண்ணுற அந்த அப்ளிகேஷனுடைய எக்ஸ்டென்ஷனா நம்ம இந்த ஸ்கிரீன்லயும் பண்ண முடியும். இது மாதிரி நிறைய விஷயங்களை இந்த ஸ்கிரீன்ல பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த டிஸ்பிளேல வந்து டச் மற்றும் ஸ்டைலிஷும் சப்போர்ட் பண்றதுனால நம்ம வந்து ஒரு ஆர்ட் பண்றதுக்கோ அல்லது வந்து சிக்னேச்சருக்கோ இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம இந்த டிஸ்பிளேவை எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஒரு போட்டோகிராஃபரா இருந்தா நம்ம போட்டோ எடிட் பண்ணும்போது இதுல இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ்க்கு நம்ம இந்த செகண்டரி டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரோக்ராமரா இருந்தா அப்படின்னாக்கா நம்ம கோடிங்ஸ்க்கு ப்ரிவியூ பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடியோ எடிட்டர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேல வந்து எடிட்டிங் ஆப்ஷன் வச்சுக்கிட்டு கீழே வந்து ப்ரிவியூ ஆப்ஷன் வச்சுக்கலாம் அல்லது ஃபைல் ப்ரௌசர் வச்சிருக்கலாம். இது மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கலாம். மியூசிக் ஆர்டிஸ்ட்க்கு வந்து இந்த மாதிரியான டூயல் ஸ்க்ரீனை ரொம்ப ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3D அனிமேட்டரில் அதற்குரிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கேம் ஸ்ட்ரீமர்னாக்கா டூயல் ஸ்க்ரீமர் இன்னும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஸ்டைலிஷ் சப்போர்ட் இருக்கிறதுனால ஆர்டிஸ்ட் மற்றும் கிராஃபிக் டிசைனர் எந்த மாதிரியான யூசர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த செகண்டரி ஸ்க்ரீனை வந்து எந்த அளவுக்குலாம் பயன்படுத்த முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நார்மலாக கீபோர்ட் பார்த்தீங்கன்னாக்கா ட்ராக் பேட் வந்து ஸ்பேஸ் பார் கீழே வந்து சென்டரில் இருக்கும். பட் இந்த லேப்டாப்ல ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராக் பேட்லேயே வந்து நம்ம நம்பர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை நம்ம ட்ராக் பேடாக யூஸ் பண்ணலாம் அல்லது வந்து நம்பர்ஸ் டைப் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டியூவல் பர்பஸ் இதுலையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கீபோர்டில் பேக்லைட் இருக்கிறதுனால நைட் டைம்லையும் வந்து நம்ம எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் யூஸ் பண்ண முடியும். இந்த லேப்டாப்போட ஸ்பெக்ஸ் பார்க்கணும் அப்படின்னாக்கா இதோடைய அவுட்டர் பேனல் கம்ப்ளீட்டாக வந்து அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. இதோட லேப்டாப்ல சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க, 2 USB போர்ட் இருக்கு, ஒரு ஆடியோ ஜாக் இருக்கு, ஒரு Thunderbolt USB-C போர்ட் இருக்கு. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் Wi-Fi 6 இருக்கு, லேட்டஸ்ட் Bluetooth 5.0 இருக்கு, அப்புறம் HD Webcam இருக்கு. வெளில இருக்க ஸ்பெக்ஸ் பார்த்தோம். இது உள்ள என்ன ரன் ஆயிட்டு இருக்கு, இதோட OS என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். இதுல லேட்டஸ்ட் 9th ஜெனரேஷன் Core i9 ப்ராசஸர் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னாக்கா NVIDIA RTX 2060 கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்றாங்க. RAM வந்து 32 GB கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து 1 TB கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா Windows 10 Pro Genuine OS. ஸோ அடிஷனல் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லேப்டாப்போட Alexa சப்போர்ட் இருக்கு. ஸோ நம்ம Amazon Alexa யூஸ் பண்ண முடியும். அப்புறம் விண்டோஸோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ இது மாதிரியான ஸ்பெக்ஸும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு நோட்டபிள் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சவுண்ட் சிஸ்டம். இந்த Asus லேப்டாப்ல Harman ஆடியோ சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆடியோல எந்த ஒரு குறையும் இருக்காதுன்னு நம்பலாம். இந்த லேப்டாப் 2 மாடலில் வருதுன்னு சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து Zenbook Pro Duo, இன்னொன்று வந்து Zenbook Pro. இந்த 2 லேப்டாப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா இது வந்து 15 இன்ச் ஸ்க்ரீன், அது வந்து 14 இன்ச் ஸ்க்ரீன். இதில் 4K டிஸ்பிளே, அதில் வந்து 1080p ஃபுல் HD டிஸ்பிளே. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னாக்கா சேம் தான். அதே மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் RTX 2060 கார்டு யூஸ் பண்ணுறாங்க, அதில் MX 250 கார்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். மற்றபடி எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ரெண்டுத்துமே Windows 10 Pro இருக்கு. அதே மாதிரி RAM, அப்புறம் ஸ்டோரேஜ், அப்புறம் இந்த செகண்டரி டிஸ்பிளே, இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். ஸோ இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. Asus இந்த லேப்டாப் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா வரக்கூடிய ஃபெஸ்டிவல் சீசனுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்னாக்கா வரக்கூடிய தீபாவளிக்கு நம்ம இந்த லேப்டாப்பை இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த Zenbook Pro லேப்டாப் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த செகண்டரி டிஸ்பிளே வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இவங்க சொல்ற மாதிரி இந்த ஃபீச்சர் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ற உங்களுடைய அபிப்பிராயத்தையும் வந்து கமெண்ட்ல கொடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.